இந்த வேதம் யாரை கடவுள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறதோ அதுவும் முழு சத்தியமாக இருக்கிறது. அது ஏதாவது ஒன்றை நமக்கு இதுதான் கடவுள் என்று சுட்டி காட்டவில்லை. ஒன்றை விட ஒன்று மேலாக பெரிதாக இருக்குமே, அதெல்லாம் இது கடவுள் இது கடவுள் என்று நமக்கு சொல்லித்தரலை. அழிவுள்ள ஒன்றையும் அது கடவுள் என்று நமக்கு சுட்டி காட்டலை. கடவுள் என்பவர் அழியாமை உள்ளவர், நித்தியம் உள்ளவர். அதனால தான் கர்த்தருடைய வேதத்தினூடே மெய்யான கடவுளை அறிந்து கொள்வது நமக்கு நியாயமாகப்படுகிறது. கர்த்தரை வேறு எந்த முறையிலும் நீங்கள் ஆராய்வதை விட வேத வசனத்தில் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, அவருடைய குணம் என்ன, அவரை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உபயோகப்படுத்தி கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கை எப்படி அவருக்கு உபயோகமாக இருக்க முடியும், இதெல்லாவற்றையும் நம்ம தெளிவாக தெரிந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி முடித்து இனி வருகிற ஒரு புதிய வாழ்க்கைக்கும் நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளத்தான் இந்த வேத புஸ்தகம் பெரிதும் நமக்கு உதவி செய்கிறது.